பெரிய மிகப்பெரிய பாரதிய ஜனதா அந்த கட்சி இந்த கட்சி எல்லாம் வந்துருச்சு. ஒரு அளவுக்கு பணமும் மிச்சமாகும் நினைக்கிறேன். என்னன்னு தெரியல. எங்களுக்கு தலைவன் எடப்பாடி தான். எங்கள் கட்சியின் தலைவர் அதிமுக தான் அப்படின்னு போறாங்க. அப்ப நம்ம தலைவர் ஏதாவது பேசுவார் போல பார்த்தா இல்ல. 3 நாள் 4 நாள் கழிச்சு வழக்கம் போல நிருபர்களை சந்திக்கிறார். நிருபர்கள் கேட்கிறாங்க, நீங்க கூட்டணியில் அவனுக்கு எத்தனை தருவீங்க, மந்திரி சபையில் கிட கொடுப்பீங்கன்னு. அவர் தான் தெளிவா சொல்லிட்டு போயிட்டார். எங்களுக்கு கூட்டணி கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, கூட்டணி கட்சி அதிமுக, அவங்க என்ன முடிவு பண்றாங்களோ அதான் எந்த பேச்சும் கிடையாது. ஆக துருவி துருவி கேட்டுக்கு போட்டு இப்ப நம்முடைய தலைவர் இரும்பு மனிதனாக, இமாய மனிதனாக, அயன் மேன் ஆஃப் தமிழ்நாடு போட்டிருக்கிறார். அதுக்கு தகுந்த மனிதனாக நம்முடைய எடப்பாடியாக இருக்கிறார். ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, இயற்கையை நம்ம ஒத்துக்கிட்டு சும்மா விளையாட்டு கிடையாது. இன்னும் இது போக இருக்கிற மிகப்பெரிய ஜாம்பவான்களாக இருக்கின்ற கட்சிகள் நம்மோடு வரும் என்று எடப்பாடியார் அவர்கள் நேற்றைய தினம் சொன்னார்கள். அவர் சொன்னது பூரா நடக்குது. அப்படி வந்துட்டா நாமெல்லாம் வேலை பார்க்கணுமான அவசியமே இல்லை. மக்களை திருப்பி கொடுத்துருவாங்க. இது பெரிய மிகப்பெரிய பாரதிய ஜனதா அந்த கட்சி இந்த கட்சி எல்லாம் வந்துருச்சு. இவங்களுக்கு என்ன வேலை பார்க்க ஓட்ட போட்டு போகணும்னு சொல்லி ஒரு அளவுக்கு பணமும் மிச்சமாகும் நினைக்கிறேன். என்னன்னு தெரியல. அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு சாணக்கியத்தோடு, அரசியல் சாணக்கியத்தோடு காய்களை நகர்த்தி நம்முடைய மாண்பு எடப்பாடியார் வெற்றி பெற்று வருகிறார் சொன்னால், நீங்க வைக்கிறீங்களே அமாவாசை விரதங்கிறது எல்லாமே அவரை சாதகமாக வரும். அதுதான் இறைவன் அவர்கள். சும்மா விளையாட்டு கிடையாது தோழர்களே. 53 வருடமாக இந்த கட்சியில் நாங்கள் எல்லாம் 72 ஆரம்பித்து இன்னைக்கு உறுப்பினர்களாக இருக்கிற எத்தனை சோதனைகள், எத்தனை விதங்கள், எவ்வளவு பெரிய மனிதர்கள். அன்னைக்கு மன்றம் தான் பெருசுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னால திருநாவுக்கரசு இளைஞரணி பெருசுன்னு சொன்னார். தலைவருக்கு ஆதரவாக பண்ணார். அம்மா காலத்துல பேரவை வந்தது. அதற்கு பிறகு நம்முடைய தலைவரிடம் சென்று அவருடைய எடப்பாடியார் பேரவை அவர் ஒத்துக்கவே இல்லை. ஆனால் ஒரு நல்ல சூழ்நிலையை இன்றைக்கு உதயகுமார் தம்பி எடுத்திருக்கிறார். எதிலே ராஜ்ல ரூம் போட்டு யோசிக்கிறாரு, எம்எல்ஏ யோசிக்கிறாரா தெரியல. சிந்தனை போட்டு இது 74 பிறந்தநாள் விழாவை அம்மா பேரவை கொண்டாடுன்னு சொல்றாரு. ஏன் இருக்கிற மற்ற அணிகளை இதை சொல்லியிருக்கலாம்ல, என்னன்னே தெரியல. இவருக்கு மட்டும் அது உதிக்குது. அவர் சொல்றாரு வெற்றி பெறுவீங்க. அதுதான் உண்மை. இது விளையாட்டு இல்லை தம்பி. எல்லா அணியும் இருக்குல்ல. இப்ப நம்ம பேசுனாங்க, நம்ம மூவேந்தனுடைய தாய், நம் தங்கையுடைய அன்பு தங்கை வளர்மதி, நான் விடமாட்டேன் ரகசியம் வச்சிருக்கேன். எந்த முடியல, வெளி வந்தாச்சு, வேறவே வெளி விட்டுருச்சு. 74 விழாவே கொண்டாடுற விளையாட்டு கிடையாது. நான் அவர்கிட்ட போய் அனுமதி வாங்கி அவர் என்ன சொன்னார், வெறும் மாசம் நீங்க அந்த தினத்தை கூட்டம் போடணும், எல்லாம் பிரமாதம். என்னை பொறுத்தவரை ஜட்ஜியதாக இருந்து நாங்கள் சொல்றதெல்லாம் அத்தனை அணிகளும் சிறப்பாக செய்யறது. போராட்டம் இருக்கிறது சொன்னால் மகளிர் அணி சிறப்பாக செய்யறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.